இலங்கையின் புதிய பாராளுமன்றத்தில் 225 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பாராளுமன்ற தேர்தல் இன்று இடம்பெறுகிறது. காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலான காலப்பகுதியில் மக்கள் தமது ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். தேர்தலிலே வாக்களிப்பதற்கு 17 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இம்முறை தகுதி பெற்றிருக்கிறார்கள். 22 மாவட்டங்களில் மக்கள் வாக்களிக்கும் போது வாக்குச்சீட்டினை எடுத்துச் செல்ல வேண்டும். வாக்குச்சீட்டுகள் பெற்றுக்கொள்ளாத மக்கள் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்குகளை அளிக்கலாம். இலங்கையின் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தமட்டில் மக்களினுடைய வாக்குகளால் 196 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவதோடு 29 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சிகளுக்கு கிடைக்கும் வாக்கு விகிதாசார அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவார்கள். மொத்தமாக 225 உறுப்பினர்கள் இலங்கை நாடாளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக அங்கம் வகிப்பார்கள். இம்முறை பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அதிகமானவர்கள் புதிய வேட்பாளர்களாகவே காணப்படுகின்றார்கள். செப்டம்பர் மாதம் இடம்பெற்ற இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலிலே வெறுமனே நாடாளுமன்றத்தில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். 76 வருட காலமாக மக்கள் சந்தித்த பிரச்சனைகள், அரசியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், ஊழல், பண மோசடி உள்ளிட்ட விடயங்களை இல்லாதொழித்து மக்களுக்கு சுபிட்சமான ஒரு வாழ்வு என்ற ரீதியில் திசைக்காட்டியினூடாக புதிய பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்துவோம் என்ற எண்ணக்கருவில் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தவர் தான் அனுரகுமார திசாநாயக்க தற்போது ஜனாதிபதியாக இருக்கின்றார். அவர் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்ட போது புதிய பாராளுமன்றத்திலே மக்கள் புதியவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், ஊழல் பண மோசடியற்ற தூய்மையான ஒரு பாராளுமன்றம் உருவாக வேண்டும், 25 அமைச்சுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டது தமது அரசாங்கம் என்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதற்கமைய இம்முறை கடந்த பாராளுமன்றத்தில் 3 உறுப்பினர்களை கொண்டிருந்த தேசிய மக்கள் சக்தி இம்முறை 50க்கும் அதிகமாக 113 ஆசனங்களை பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால் புதியவர்களை உள்வாங்கிய ஒரு கட்சியாக மாறும். பெரும்பான்மையான 2 பங்காக 150 ஆசனங்களை அந்த கட்சி பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய தலைமையில் ஒரு பெரும்பான்மையான அங்கத்தவர்களை கொண்ட ஒரு பாராளுமன்றமாக இது அமையும். இம்முறை பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தமட்டில் கடந்த பல வருடங்களாக தசாப்த காலமாக இலங்கையின் அரசியலிலே இடம் பிடித்த முக்கிய புள்ளிகள், கடந்த காலங்களில் ஜனாதிபதிகளாக பிரதமர்களாக பதவி வகித்திருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் இம்முறை பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடவில்லை. கடந்த அரசாங்கத்தின் பிரதம மந்திரியாக இருந்தவர் கூட இம்முறை தேசிய பட்டியலில் தான் பாராளுமன்றத்துக்குள் நுழைவார். இது தவிர கொழும்பு மாவட்டத்தில் அதிக வாக்குகளை பெற்றிருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக விமல் வீரவங்ச, இவர் தமிழர்கள் சார்ந்த தமிழ் முஸ்லிம் மக்கள் சார்ந்த விடயங்களிலே எதிர்ப்புகளை அதிகமாக வெளியிட்டு வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவரும் இம்முறை பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடவில்லை. கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலங்களிலே அமைச்சு பதவிகளில் வகித்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் இம்முறை பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடவில்லை. ஆக புத்தம் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு இம்முறை அரசாங்கம் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 2020 ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்ற போது இலங்கையினுடைய பழமையான கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டது. அந்த தேசிய பட்டியல் ஆசனமூடாக பாராளுமன்றம் சென்று பொருளாதார வீழ்ச்சி கண்ட காலப்பகுதியில் ஜனாதிபதியாக பதவி வகித்திருந்தவர் தான் ரணில் விக்ரமசிங்க. அவருடைய கட்சி இம்முறை எத்தனை ஆசனங்களை பெறும் என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஏற்பட்ட அந்த நிலைமை கடந்த 2020 தேர்தலில் ஏற்பட்ட அந்த நிலைமை போன்று இம்முறை கடந்த அரசாங்கத்தின் பொதுஜன பெருமன கட்சிக்கும் நிகழலாம் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. பிரதான எதிர்க்கட்சியாக கடந்த முறை இருந்த ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாச தலைமையிலே இம்முறை பல புதியவர்களை உள்வாங்கி பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்றது. இம்முறை ஆட்சியை அமைப்பதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கி வரும் அந்த கட்சி ஆட்சியை அமைத்துக் கொள்ள முடியாவிட்டாலும் கூட பலமான ஒரு எதிர்க்கட்சியாக, அதுவும் புதியவர்களை உள்வாங்கி கொண்ட ஒரு எதிர்க்கட்சியாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இம்முறை இலங்கையில் இடம்பெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் தேர்வு செய்யும் அதிகமான வாக்குகளால் வெல்லும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதியவர்களாக இருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஊழல் மோசடியற்ற ஒரு பாராளுமன்றமாக தற்போதைய ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய கொள்கைக்கு அமைய தூய்மையான ஒரு பாராளுமன்றம் புதியவர்களால் ஊழலற்ற மோசடியற்ற ஒரு பாராளுமன்றமாக சுத்தம் செய்யப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.